வழுக்கு மரம் ஏறுற விளையாட்டை பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை அப்போ நடக்கிற ஒரு பாரம்பரிய விளையாட்டு தான் இது. இன்னைக்கும் கிராமங்களில் நடக்குது. இதில் வழுவழுப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கிரீஸ் எல்லாம் வச்சு தடவப்பட்ட 50 அடி உயரமுள்ள மரத்து மேலே ஏறி உச்சியில் இருக்கிற பரிசுகளை எடுப்பாங்க. இதை கிரீசி போல்னும் சொல்லுவாங்க. இந்த மரத்தோட மேல் பட்டையை உரிச்சு எண்ணெய், கற்றாழை மாதிரி பொருட்களை எல்லாம் தடவி அதை வழுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இது ஒரு சாகச விளையாட்டு. இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நல்லா செதுக்கின பாக்கு மரத்தை பயன்படுத்துவாங்க. பொங்கல் பண்டிகை, கிராம திருவிழாக்கள், அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி நாட்களில் தான் இந்த விளையாட்டு நடக்குது. இந்த மரத்தில் ஏறுறதுக்கு பசங்க எல்லாம் போட்டி போடுவாங்க. ஏற்கனவே வழுக்கிட்டு இருக்கிற இந்த மரத்தில் ஏறும்போது தண்ணியை மேலே அடிப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாரும் சின்ன பசங்கன்றதுனால தண்ணியெல்லாம் அடிக்கலை. ஏற்கனவே இருக்கிற வழுவழுப்போட தண்ணியும் படும்போது ஏறுனவங்க வழுக்கிக்கிட்டு கீழே வருவாங்க. அதையும் மீறி மறுபடியும் தொடர்ந்து விடாமுயற்சியோட ஏறி மரத்தோட உச்சியில் இருக்கிற பொருளையோ இல்லை பண முடிப்பையோ எடுக்கணும். அவ்வளவு ஈஸியாக அந்த கிஃப்டை கையில் எடுத்துட முடியாதுங்க. கண்ணுக்கு எட்டுனது கைக்கு எட்டுறதில்ல. இந்த போட்டியில் கலந்துக்கிறது பசங்களுக்கு சந்தோஷம்னா, ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வேடிக்கை பார்த்து அவங்கள உற்சாகப்படுத்துறது அவங்களுக்கு சந்தோஷம். ஏறுனவங்க வழுக்கிக்கிட்டு கீழே வரதை பார்த்து வேடிக்கை பார்க்குறவங்க கை கொட்டி சிரித்து சந்தோஷப்படுவாங்க. அந்த கேலி கிண்டல் செய்பவங்களை எல்லாம் மீறி உச்சியில் ஏறி பரிசை எடுக்கணும். இங்கே சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறதால கீழே விழுந்தா அடிபடாமல் இருக்க தேங்காய் நார்களை தரையில் பரப்பி வச்சுருந்தாங்க. அழிந்து வரும் கலைகளில் இதுவும் ஒன்று. இது நூற்றாண்டுகள் பல கடந்தும் தமிழரின் அடையாளமாக இன்னைக்கும் விளங்குது. இந்த விளையாட்டோட முக்கியமான நோக்கமே விடாமுயற்சி தான். எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் மறுபடியும் மனம் தளராமல் விடாமுயற்சியோட தொடர்ந்து முன்னேறி வாழ்க்கையிலையும் சாதிச்சு காட்டணுங்கிறத ஒரு விளையாட்டின் மூலமாக எவ்வளோ அற்புதமாக தமிழர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. இளைஞர்கள் வளர்ந்து வரும்போதே தோல்விங்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதிங்கிறதையும், மறுபடியும் விடாமுயற்சியோட தொடர்ந்து முன்னேறினா வாழ்க்கையிலையும் ஜெயிக்கலாங்கிறதையும் மனசில் விளையாட்டின் மூலமாக உணர்த்தி அந்த இளைஞர்களை வழிகாட்டியவர்கள் நம் தமிழர்கள்.